முடிச்சிடாங்க. யாருடா சொன்ன? அதுல 2-3 குரூப். இவர் தான் சொல்லிப்பாரு, அவர் சொல்ற இவர் தான் சொல்லிப்பாரு. இல்ல நான் கண்டேன், அவருக்கு ஒரு கால் வந்து SMS அடிச்சு கொண்டு இருந்தாரு. இதுதான் சொசைட்டில ப்ராப்ளம். ஒரு டிசிஷன் எடுங்கோ, அந்த டிசிஷன்ல எல்லாரும் அப்படியே ஒற்றுமையாகுங்க. இல்ல, அது நாங்க எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு, அவருடைய முடிவு அல்ல. அமீர் முடிவெடுப்பாரு, ஆனா எல்லாரும் சேர்ந்து. அந்த யூசுப் அவர்கள் கேட்டாங்க, நீங்க அப்படி பேசுவதாக இருந்தால் 11வது ஆள் நீங்க யூசுப் தான் இருக்கணும். ஹலாஸ் காலு ஆன்த யூசுப், நீங்க யூசுப் கேட்டாங்க. ஓ நான் யூசுப். அப்ப 2வது கேட்டாங்க இந்த 10 பேரும் சேர்ந்து, இந்த இடத்தை நீங்க எப்படி அடைஞ்சு கொண்டீங்க? இதுக்கு என்ன விஷன்? இந்த இடத்துக்கு வாரத்துக்கு என்ன வழி? நாங்க கொண்டு போட்டோம் கிணத்துல, நீங்க எனக்கு எப்படி வந்தீங்க? இதான் சூரா யூசுப். இதான் சூரா யூசுப். ஒரு இடத்தை அடையிறதுக்கு இன்றைக்கு கேட்கிறோம், நீங்க சிலோல் நீந்தீங்கன்னா இப்படி, இங்க வந்து எப்படி இருக்கிறீங்க? இப்ப இந்த இடத்தை எப்படி அடைஞ்சு கொண்டீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்தை அடையிறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. சொல்லுவீங்க, நாங்க ரொம்ப தியாகம் செஞ்சோம். 5 வருஷம் நோனாவை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நாங்க இங்க இருந்தோம். அங்கதான் ஃபைட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆனோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. யூசுப் கேட்டாங்க, நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? நாங்க கிணத்துல கள்ளினோம், நீங்க இங்க வாப்பா. சொன்னாங்க 2 விஷயம் தான். பறவைக்கு 2 இறக்கை இருக்கிறது போன்று, பறவைக்கு 2 சிறகு இருக்கிறது போன்று முஃமினுடைய வாழ்க்கையில் இந்த 2 விஷயம் இருக்கணும். சொன்னாங்க, இது எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, யாருடைய வாழ்க்கையில 2 அம்சம் இருக்குமோ அவங்க இந்த இடத்தை அடைவாங்க. இன்னஹு மய்யத்தகி வ யஸ்பிர், யாருடைய வாழ்க்கையில தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும், நான் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அந்த பெண் ஜுலைஹான்ற பெண் யூசுப பாவத்தின் பக்கம் கூப்பிட்டா, அப்பேம் சொன்னா, இல்ல நான் வரமாட்டேன், இது ஹராமான காரியம், இதை நான் செய்ய மாட்டேன். அங்கே அல்லாஹ் நச்சத்தை கொடுத்தாரு, பொறுமை செஞ்சாரு. பொறுமை என்ன தெரியுமா? குத்தம் செஞ்ச துரோகி முன்னுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு முன்னால இவருடைய ஹாஸ்பிட்டலிட்டியை காட்டுறாரு. இதுக்கு பொறுமை வேணும். சொன்னாங்க, இன்னஹு மய்யத்தகி வ யஸ்பிர், யாருடைய வாழ்க்கையில பொறுமையும் யாருடைய வாழ்க்கையில தக்வாவும் இருக்குமோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் கிடைக்கும். சரி, இப்ப உங்களுக்கு எல்லாம் கில்ட்டி, 10 பேருக்கும் சோ கில்ட்டி. நடா இது, ஒரு பக்கம் துரோகம் செஞ்சோம், மறுபக்கம் இவருடைய ஹாஸ்பிட்டலிட்டி, ஒரு பக்கம் அநியாயம் செஞ்சோம், மறுபக்கம் இவர் எங்களை இவ்வளோ சேர்ந்து கொண்டிருக்கிறாரு, என்ன செய்யறது? எப்படி இருக்கும் யோசிக்க பாப்போம். இப்ப இந்த கட்டத்தில் எப்படி இருக்கும்? இந்த 10 பேரும் பேசி சொன்னாங்க. அந்த சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது குர்ஆன் ஆச்சரியமான வார்த்தை, அரபு எடுத்துக்கொண்டா சரியான இன்பமான வார்த்தை. பேசி சொன்னாங்க, நாங்க ஏதோ தெரியாம ஒன்றை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க நீங்கன்னு 10 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. குத்தம் செஞ்சவங்க பேச்ச மன்னிப்பு கேட்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 10 பேரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே வார்த்தையைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கையில் எடுத்து சொன்னாங்க. அதே வார்த்தையை சொன்னாங்க. 10 பேரையும் பார்த்து, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய அன்பு சகோதரர்களே, உங்களை அல்லாஹ் பழிக்க மாட்டான், இன்றைய நாள் நீங்க பழிக்கப்பட மாட்டீர்கள், உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நான் ஏற்கனவே பிழை பொறுக்க தேடிவிட்டேன், உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, நீங்க பாவ குத்தவாளி அல்ல, நீங்களே சுத்தவாளிகள், உங்களை நான் மன்னிச்சு உங்களோட பாவத்துக்கு ஏற்கனவே மன்னிப்பும் கேட்டு விட்டேன். சுப்ஹானல்லாஹ். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். சொன்னாங்க, உங்களை நீங்க பழிக்கப்பட மாட்டீர்கள், என்னிடத்துல கண்ணியமாக நீங்க இருப்பீங்க, நான் உங்களை மன்னிச்சாச்சது மட்டுமல்ல, உங்களுடைய பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடி மன்னிப்பும் தேடிவிட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, வாப்ப எங்க கேட்டாங்க. இப்பதான் கேட்கிறாங்க, வாப்ப எங்க? சொன்னாங்க, வாப்ப இருக்கிறாங்க அங்க, வாப்பாவை கூட்டிட்டு வாங்கோ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப ஒரு மெடிக்கல் ஒரு விஞ்ஞானம், இதுல ஒரு விஞ்ஞானம் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பங்க. சொன்னாங்க, வாப்பட 2 கண்ணும் இல்ல, பார்வை போயிட்டுது, உங்களை நினைச்சு நினைச்சு அழுது வாப்பட கண் பார்வை போயிட்டுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கழட்டினாங்க. உடுத்திருந்த ஷர்ட்டை
ஷர்ட்டை கலட்டி கொடுத்தாங்க. இதை கொண்டைத்து வாப்பட முகத்துல போடுங்க, வாப்பட பார்வை திரும்பி வரும். இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க, இன்றைக்குள்ள விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய வியர்வேல கண் பார்வை இல்லாத ஆட்களுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி போய் சர்ச் பண்ணி இன்டர்நெட்ல. மனிதனுடைய வேர்வேல என்னைக்குது பார்வை இல்லாத ஆட்களுக்கு மருந்து இருக்குது, பார்வை குறைஞ்ச ஆட்களுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இذهبوا بقميصي هذا فالقوه على وجه ابي, எடுத்துக்கொண்டு போங்க இந்த ஷர்ட்டை, நான் உடுத்திருக்கிற இந்த ஷர்ட்டை கொண்டைத்து வாப்பட முகத்துல போடுங்க. ஃபர்தத் பஸீரா, போட்டாங்க, பார்வை வந்துச்சு அப்படியே. சரி, இப்ப வாப்பாவை கூட்டி கொண்டு 10 பேரும் வாராங்க. எங்க தெரியுமா? பலஸ்தீன்ல இருந்து எகிப்துக்கு வாராங்க. நான் ஷோர்ட்டா சொல்றேன், அன்பான சங்கையான சகோதரர்களே, வந்து வாப்பாம் உம்மாம் சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சு யூசுஃபுக்கு அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சொன்னாங்க. சலாம் செஞ்சு 2 பேரும் வானக்கா கட்டிப்பிடிக்கக்கூடிய கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாப்பாக்கு சலாம் சொல்லி போட்டு, உம்மக்கு சலாம் சொல்லி போட்டு, சகோதரர்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லி போட்டு சொன்னாங்க, இதுதான் நான் அன்றைக்கு கண்ட கனவு. ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் 11 நட்சத்திரமும் எனக்கு சுஜூது செய்யும் கனவு கண்டனே, அந்த காட்சியைத்தான் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். என் வாப்பதான் சூரியன், என் உம்மதான் சந்திரன், என் சகோதரர்கள் தான் நட்சத்திரங்கள் என்று எல்லாம் சொல்லி போட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வை நான் புகழ்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்ரஜனி மினஸ் சிஜன், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்ன மரியலிருந்து வெளியே கொண்டு சேர்த்தான், உங்களை கொண்டான் மிஸ்ரில் இருந்து, அதாவது பலஸ்தீன்ல இருந்து எகிப்துக்கு கொண்டு சேர்த்துட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கிணத்தில் மரியல்ல இருந்து என்ன கொண்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாங்க. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரியல் என்ற வார்த்தையை சொன்னாங்க? கிணம் சொல்லிக்கிறான் தானே, கிணம் சொல்லிக்கிறான் தானேங்க. மரியல் இருந்தது போல கிணத்திலே இருந்தாங்க. மரியல் இருந்தது பெரியாளானதுக்கு போறாங்க, நல்ல வயசு, பருவ வயது, வாலிப புள்ள, டைமுக்கு சோறு கிடைச்சது, தனியே இல்ல, ஆட்கள் இருக்கிறாங்க. கிணத்துல போன சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தனிய யாருமே இல்ல, பால் கிணம். ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன கிணத்திலிருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லாம மரியல் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னாங்க? காரணம் சொன்னாங்க தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? அப்படியே கிணத்துல தள்ளினாக்களை முன்னுக்கு வச்சுக்கொண்டு கிணத்திலிருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டு, அவன் உள்ளம் எப்படி நோகும். நான் அவனை மன்னிச்சாச்சு, இதுக்கு பிறகு ஏண்ட வாயால கிணம் என்ற வார்த்தை வர முடியாது. ஐ cannot repeat that. இதுக்கு பிறகு நான் சொல்ல மாட்டேன், இதுக்கு பிறகு இது நான் பேச மாட்டேன். சொன்னாங்க, கிணம் என்ற வார்த்தை என்னுடைய வாயால என்ற சகோதரர்கள் இருக்கும் பொழுது வரமாட்டாது. சொன்னாங்க, என்ன மரியல் இருந்து அல்லாஹ் கொண்டான், கிணத்துல நான் இருக்கவே இல்லை, கிணம் நடக்கல, அப்படித்தான் நினைச்சாங்க. இதுக்கு நாங்க சொல்றோம், மன்னிங்கோ மறவுங்கோ. இந்த மன்னிப்ப மறவத்தான் நான் சொல்றேன், வாழ்க்கையில கொண்டு வாங்கோ. இந்த 4 விஷயத்தை வாழ்க்கையில் அமல் செய்ய பாருங்கோ. அல்லாஹ்வை மறக்க வேண்டாம், மௌத்த மறக்க வேண்டாம், பிறருக்கு செஞ்ச நலவை நீங்க மறந்துடுங்கோ, உங்களுக்கு பிறர் செஞ்ச துரோகத்தை மறந்துடுங்கோ, அதை மன்னிச்சிடுங்கோ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்தது போன்றே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறந்தது போன்றே நாங்களும் மறப்போம், நாங்களும் மன்னிப்போம், எங்களோட வாயை பாதுகாப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நல்லதை கேட்டு அதற்கு அமல் செய்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நாம் குறை உள்ளவர்கள் யா அல்லாஹ், நம்முடைய குறைகள் பகிரங்கமானது யா அல்லாஹ், நம்முடைய குறைகள் பகிரங்கமானது யா அல்லாஹ். எங்களுடைய குறைகளை மறைத்து விடுவாயாக, எங்களுடைய குறைகளை மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நல்லதை பேசுகிறோம் யா அல்லாஹ், நல்லதை கேட்கிறோம் யா அல்லாஹ். அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மன்னிப்பை நசீபாக்கிடுவாயாக, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குணத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த அஹ்லாக்கை நசீபாக்கிடுவாயாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கை நசீபாக்கிடுவாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே யா அல்லாஹ், இந்த சபையில் உள்ள யாரையும் வீணாக்கிறாதே யா அல்லாஹ்.
அனைவரையும் கபூல் செய்வாயாக. வாலிபர்கள், சிறார்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், முதியோர்கள் யா அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலன் நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.